அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு 2025 ஜனவரி மாதம் பலன்கள். அதிலும் குறிப்பாக மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொன்றாக தனித்தனியாக விளக்குகிறேன். இந்த ராசி பலன் என்பது 30 முதல் 40% பலன் மட்டுமே. மீதி 60 முதல் 70% பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், அதுதான் டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, மாதம், வருடம், பிறந்த நேரம், பிறந்த ஊரை எனக்கு அனுப்பினால் நான் உங்களுடைய மீதி 60 முதல் 70% பலனை தசாபுக்தி அந்தர கணக்குகள் அடிப்படையில் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். இது 30 முதல் 40% பலன் மட்டும்தான் இந்த ராசி பலன். அது 2025 ஜனவரி எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசியாக இப்பொழுது தெளிவாக விளக்கியிருக்கிறேன். முதலில் பார்க்க போகும் ராசி மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனி. அவர் 2ஆம் இடத்தில் பணத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு பணத்தை பெரிய அளவில் பணத்தில் பிரச்சனையை கொடுத்து பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். குடும்ப விஷயத்தில் பிரச்சனைகளை கொடுத்து பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ரெண்டும் கலந்து செய்யக்கூடிய. ஏனென்றால் இந்த மகர ராசிக்கு 7.5 சனியில் இப்பொழுது ஜென்ம சனி கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜென்ம சனியில் கடுமையாக அவதிப்பட்டீர்கள். இந்த 2 வருடம் உங்களுக்கு பாத சனியாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மகர ராசிக்கு பாத சனின்னா 7.5 சனியில 5 வருஷம் கடந்துட்டு கடைசி 2.5 வருஷம் அந்த பாத சனின்னு சொல்லுவாங்க. அது வர மார்ச் 29 வரை சனி இந்த இடத்தில் அமர்ந்து குடும்பம், பணம், பேச்சு இதில் ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பார். மார்ச் 29ஆம் தேதி வானத்தில் சனி பயிற்சி ஆகும் வரை. இருந்தாலும் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்லபடியான மாற்றங்கள் உருவாக போகிறது. ஏனென்றால் அந்த குடும்ப விஷயத்திலும் பண விஷயத்திலும் அந்த பேச்சு விஷயத்திலும் அந்த இடத்தை சுக்கிரன் உள்ளே நுழைகிறார். ஒரு சுபகிரகமான சுக்கிர ஒளி உள்ளே ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனியை போய் சுபத்துவப்படுத்துவதால் அப்ப நல்லபடியான சனியுடைய அந்த கெட்ட பார்வை ஒளியை அவர் கண்ட்ரோல் பண்ணி அவர் சுப ஒளி அங்கு படுவதால் அந்த ராசிக்கு 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் பண விஷயத்தில் நல்ல பண சம்பந்தப்பட்ட நல்ல மாற்றங்களும் குடும்ப சம்பந்தப்பட்ட நல்ல மாற்றங்களும் ஜனவரி மாதம் தொடங்குகிறது. ஜனவரி மாதம் மகர ராசிக்கு ஒரு அற்புதமான நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் இருக்கிறது. குடும்பஸ்தானத்தில் அந்த சனியை போய் சுக்கிரன் சுபத்துவப்படுத்துவதால். எனவே மகர ராசிக்கு ஏற்கனவே குரு ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்து நல்லபடியாக சில வகையான அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்கடுத்து குருவுடைய பார்வை ராசிக்கு 9ஆம் இடத்திலும் அவர் இருந்து கொண்டிருந்து பாக்கியத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்கடுத்து ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருந்து கொண்டு சில வகையான லாபத்தையும் குரு கொடுத்து கொண்டிருக்கிறார் 7ஆம் பார்வையாக. அதற்கடுத்து 9ஆம் பார்வையாக ராசியை பார்த்து மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஜென்மசனியில் 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஜென்மசனியில் பட்ட கஷ்டம் போல் இல்லாமல் ஓரளவுக்கு ராசியை பார்த்து கொஞ்சம் மகிழ்ச்சியும் குரு பார்வை தந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பணத்தில் பெரிய வகையில் மாற்றத்தை கொடுக்க முடியாமல், பணத்தை பெரிய அளவில் கொடுக்காமல், குடும்பத்தில் அந்த சிக்கலை தீராமல் அந்த 7.5 சனி இன்னும் முடியாத காரணத்தால் அந்த பிரச்சனையை குடும்பஸ்தானத்தில் சனி பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த ஒரு மாதம் சுக்கிரன் போயிட்டு சுபகிரகமான வெள்ளி கிரகம் சுக்கிரன் போயிட்டு இந்த சனியை சுபத்துவப்படுத்துவதால் ஜனவரி மாதம் நல்ல மாற்றம், நல்ல ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. மார்ச் 29ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு 7.5 சனி முடிந்து விடுகிறது என்பதால் அதற்கான நல்ல ஒரு மாற்றமாக இந்த ஜனவரி மாதமே உங்களுக்கு நல்ல அறிமுகங்கள், நல்ல மாற்றங்கள் எல்லாமே இந்த சுக்கிரன் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் அந்த ஒரு மாதம் முழுவதும் இருப்பதால் நல்ல மாற்றங்கள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கிறது. அதற்கடுத்து பார்க்க போகும் ராசி கும்பராசி. கும்பராசிக்குள் சனி ஜென்ம சனினா அவங்களுடைய நட்சத்திரம் அங்கதான் இருக்குது. ஜென்ம நட்சத்திரம் இந்த கும்பராசியில் உள்ள இந்த 9 நட்சத்திரம் இங்கு உள்ளது. அதில் அந்த 9 நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த ஜென்ம சனி கும்பராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் ஜென்ம சனி என்றால் ஜென்ம ராசிக்குள் சனி இருப்பது. கடுமையான மன அழுத்தத்தில் இந்த கும்பராசிக்காரர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 வருடமாக கடுமையான மன அழுத்தத்தில் கும்பராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். அது மார்ச் 29ஆம் தேதி வரை அந்த கும்பராசிக்கு ஜென்ம சனி இந்த சனி ராசிக்குள்ளே இருப்பார். அதற்கப்புறம் தான் சனி பயிற்சி ஆன பிறகு அவர்கள் நிம்மதி ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறது. அந்த நிம்மதி ஏற்படுவதற்கு ஒரு தொடக்கமாக இந்த ஜனவரி மாதம் இருக்கும். எப்படி என்றால் சனி கடுமையான இருள் ஒளியை அந்த ராசியினருக்கு மன அழுத்தத்தை, கஷ்டத்தை, அழுகையை, பிரச்சனையை தந்து கொண்டிருக்கிறார். நண்பர்கள்னா என்ன, மனைவினா என்ன, கூட்டாளினா என்ன, எல்லா வகையிலும் பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறார். உலகத்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த சுக்கிரன் உள்ளே நுழைந்து சுபகிரகமான சுப ஒளி நுழைந்தவுடன் ஒரு ஒளி பிறக்கப் போகிறது. ஜனவரி மாதம் ஒரு நல்ல ஒரு தொடக்கத்திற்கான நல்ல மாற்றத்திற்கான ஒரு ஒளி
சுக்கிர ஒளி இந்த ராசிக்குள் நுழைவதால் ஒரு நிம்மதி ஏற்படக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் கும்பராசிக்காரர்கள் இருக்கிறது. ஏன்னால் மார்ச் 29ஆம் தேதிக்கு மேல் ஜென்ம சனி அந்த இருள் கிரகம் சனி விலகுவதால் இப்பொழுது அதுக்கான ஒரு நல்ல சுபமான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பை இந்த சுக்கிரன் தருவார். ஏன்னா சுக்கிரன் ஒரு சுப கிரகம் உள்ளே நுழைவதால் ஒரு நல்ல ஒரு சுப ஒளி அங்கு அந்த ராசிக்குள் இருப்பதால் நல்லபடியான ஒரு மாற்றங்கள் ஜனவரி மாதம் ஒரு நிம்மதியை தரக்கூடிய மாதமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நடைபெறப் போகிறது. எனவே ஜனவரி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் எது இருக்காது, எல்லாமே கட்டுக்குள் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். சுக்கிர ஒளி அந்த சனியை கண்ட்ரோல் பண்ணுவ சனியை போயிட்டு அந்த ஒளியிலிருந்து அந்த சுப ஒளி படுவதால் 4ஆம் இடத்தில் குரு இருப்பதும் ஒரு வகையில் நல்லது. கும்பராசிக்கு அவர் 5ஆம் பார்வையாக 8ஆம் வீட்டை பார்க்கிறார். 8ஆம் வீடு சில வகையான எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய அமைப்பும் அங்கு இருக்கும். தூர இடத்தால் நன்மையும் தரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதற்கடுத்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கிறார். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சனி கொஞ்சம் அதிக பிரச்சனைகளையும் குரு காப்பாற்றி கொண்டிருந்தார். இப்பொழுது சுக்கிர ஒளி இந்த சனியை கண்ட்ரோல் பண்ணுவதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் ஜனவரி மாதம். அதற்கடுத்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை 12ஆம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருந்தார். அந்த இடத்திலும் விரயங்கள், தேவையில்லாத செலவுகள், பிரச்சனைகளால் செலவுகள் நடந்து கொண்டிருக்கும். அதுவும் ஒரு வகையில் சுப செலவாக மாறக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் செவ்வாயுடைய பார்வை அங்கு விருந்து கொண்டுதான் இருக்குது. அவசரப்பட்டு அந்த செலவுகளால் சில டென்ஷனும் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறது. சுப செலவுக்கு செலவு பண்ணிட்டு அதனால் கொஞ்சம் டென்ஷன், அவசரம், கோபம் வர்றது இதெல்லாமே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இருந்தாலும் மார்ச் 29 வரை உங்களுக்கு பெரிய நல்ல பலனை சொல்ல முடியாது. ஆனால் ஜனவரி மாதம் நன்மையும், சனி அங்கே இருக்கிறார், பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனை கண்ட்ரோல் ஆகும், கட்டுக்குள் வரும். ஒரு வகையில் ஒரு நல்ல ஒளிமயமான அந்த சுக்கிரன் உள்ளே நுழைவதால் உள்ளே ஜனவரி மாதம் முழுவதும் இருப்பதால் ஓரளவுக்கு பரவாயில்லை என்ற ஜனவரி மாதம் மகிழ்ச்சியோடு இருக்கப் போகிறீர்கள் ஓரளவிற்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பார்க்க போகும் ராசி மீன ராசி. மீன ராசிக்காரருக்கு அதிபதி குரு. மீன ராசிக்கு அதிபதி குரு. அவர் 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். நண்பர்கள், மனைவி, கூட்டாளி விஷயத்தில் நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கடுத்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்த்து அவர் நல்ல பாக்கியம், தந்தை வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சந்தோஷம் இதெல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அதற்கடுத்து தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராசிக்கு 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்த்து லாப வீட்டை பார்ப்பதும் ஒரு வகையில் நல்லது. அங்கு செவ்வாயுடைய இதுவும் பார்வையும் விழுவதால் மீனராசிக்கு லாபத்தில் சில பெரிய லாபம் இல்லாமல் தடைகள் இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாயுடைய பார்வை தடுக்கிறது. 7.5 சனியில் விரைய சனி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. யாருக்கு? மீனராசிக்கு. முதல் சுற்று சனி யாருக்கு ஜென்ம சனியோ முதல் சுற்று இப்பொழுது வரக்கூடிய அவர்களுக்கு மட்டும் இப்பொழுது விரயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அது விரய சனி என்று சொல்வார்கள். மீனராசிக்கு விரயங்கள், செலவுகள் ஆகிக்கொண்டே இருக்கும், பணம் வந்து கொண்டே இருக்கும், செலவுகள் ஆகிக்கொண்டே இருக்கும். முதல் சுற்றாக சனி இப்பொழுது ஜென்ம சனியாக மார்ச் 29ஆம் தேதி முதல் சுற்றாக ஜென்ம சனியாக நடைபெறுவதற்கு மட்டும் அந்த இளைய பருவத்தினருக்கு கடுமையான மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடிய முன்னாடி இப்பொழுதே அதுக்கான தூண்டிலை போடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். மார்ச் 29க்கு மேல ஜென்ம சனியால் மன அழுத்தம் பிரச்சனைகள் வருவதற்காக இப்பொழுதே இந்த ஜனவரி மாதம் சில வகையான ஒரு பேராசைப்பட்டு, ஏதாவது ஒரு வகையில் ஆசைப்பட்டு, பேராசைப்பட்டு அந்த சில மனிதர்களால் உங்களுக்கு அந்த ஏதோ ஒரு ஈடுபட, பண சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபட வைத்து மார்ச் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு மன அழுத்தத்தை தரக்கூடிய அந்த தொடக்கம் இப்பொழுது இளைய பருவத்தினருக்கு தொடங்கி இருக்கிறது. இருந்தாலும் சுக்கிரன் உள்ளே நுழைந்திருப்பதால் சுக்கிரன் இந்த ஜனவரி மாதம் உங்களை அந்த அளவுக்கு சிக்க வைப்பதற்கு ஒரு வகையில் இருந்தாலும் அவர் உங்களுக்கு அந்த ஒரு ஒளி கொடுத்து அதில் அவசரப்பட வேண்டாம் என்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை நோக்க மனப்பான்மையை இந்த சுக்கிரன் தருவார். இருந்தாலும் 2ஆம் சுற்றில் இருப்பவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 2ஆம் சுற்று வருபவர்களுக்கு நல்ல ஒரு சுப செலவாகவே இருக்கும் எல்லாமே. முதல் சுற்றை முடித்த சனி 2ஆம் சுற்று அவங்களுடைய ராசிக்கு 2ஆவது சுற்றாக வரக்கூடியவர். அந்த இளைய கொஞ்சம் மத்திய பருவத்தினர் இருக்கக்கூடிய கடைசி பருவத்தினராக இருக்கக்கூடிய அந்த வயதில் கொஞ்சம் மூத்தவர்களாக முதல் சுற்று அனுபவிக்காத 2ஆவது சுற்றி சனி ராசிக்குள் நுழைய அந்த மீன ராசிக்காரர்களுக்கு நல்லபடியாகவே இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. எனவே மீன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு வகையால் நல்லபடியான சில அமைப்பும் சில வகையான டிஸ்டர்பும் இருக்கக்கூடிய அமைப்பு. மற்றபடி மற்ற கிரக நிலையெல்லாம் சாதகமாக இருக்கிறது. இளைய பருவத்தினர்கள் மட்டும் உஷாராக இருக்க வேண்டும். முதல் சுற்றாக அவர்களுக்கு ஜென்ம சனி வருவதால் காதல் எல்லாம், பணம்னா என்ன, குடும்பம்னா இல்லை, எல்லாத்தையும் புரிய வைக்கக்கூடிய, பிரச்சனைகளை சிக்க வைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. 2ஆம் சுற்றில் வருபவர்களுக்கு மீன ராசிக்கு பொங்கு சனியாக வேலை செய்ய அவர்களுக்கு தொழில் நல்ல முன்னேற்றம்,
வண்டி, வீடு, வாகனம், யோகம் எல்லா அமைப்பையும் பொருட்சேர்க்கை எல்லாமே தரக்கூடிய அமைப்பாக சனிப்பயிற்சி இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே மீன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் 2 பிரிவுகளாக நான் பிரித்து சொல்லிவிட்டேன். இப்படிதான் இருக்கும். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.